வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பாத்திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சராட்சரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. எல்லா புகழும் ஆராதிக்க, எல்லா புகழும் முருகருக்கே. இன்னைக்கு நம்ம திருப்புகழோட 297வது பாடல் பார்க்க போறோம். வங்கம் பெருகடலெங்கும் பொறிதிரை வந்து உந்தி உதிரும் அதனாலே வஞ்சம் பெருதிட நெஞ்சந்துழலுற அஞுழ அம்பதும் விடு மதனாலே பங்கம் படுமெனது அங்கந்தனில் உதி பண்பொன்றிய ஒரு கொடியான பஞ்சொன்றிய மயில் நெஞ்சொன்றிய அழல் ஒன்றும் தனிமையை நினையாயோ தெங்க திரளுடன் எங்குங் கதலிகள் சென்றொன்றிய பொழில் அதனூடே தெந்தென அன்று அன்றுற அலி நின்றும் திகழ்வொடு மயிலாட பொங்குஞ் சுனைகளில் எங்குங் குவளைகள் என்றும் புகழ்பெற மலரேனும் பொன்தென் தணிகையில் நின்றங்கு எழுப்புவி என்றுஞ் செயவல பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். அதாவது இந்த இப்பாடல் அகத்துறையில் நாயகன் நாயகி பாவகத்தில் முருகனை பிரிந்த தலைவிக்காக அவளுடைய தாய் பாடியது. கடல் சந்திரன் மன்மதன் மலர் கணைகள் இவை தலைவியின் பிரிவு துயரை கூட்டுவன. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் எப்பயுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியான அந்த பேரண்டிங் டிப்ஸை பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க. தாய்மை என்பது ஆளுமைப்படுத்துதல் இல்லை, எனக்கு கீழதான்றது கிடையாது. நான் இங்கே இருக்கேன், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. நீங்கள் அங்கே ஆளுமைப்படுத்துறதுக்கோ அது எனக்கு கீழே நான் மாதிரி பேசுறதுக்கோ அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் இருக்கின்றான். இப்போ நம்ம பாடலோட விளக்கத்துக்கு போவோம். வங்கம் பெருகடல் எங்கும் பொறிதிரை கப்பல்கள் செல்லும் கடலில் எங்கும் மாறுபட்ட ஏறி இறங்கும் அலைகள் வந்து உந்தி அதிரும் அதனாலே வந்து வீசி இறைச்சலிடும் காரணத்தாலும் வஞ்சம் பெருதிட நெஞ்சன் தழலுற வஞ்சகம் கொண்ட திடமான நெஞ்சனும் அதாவது வஞ்சகம் கொண்ட திடமான நெஞ்சனும் நெருப்பு போன்று அஞ்ச அம்பதும் விடு மதனாலே. நல்லது அஞ்சுச ஓகேங்களா, இப்படிதான் அதை இது பண்ணும். அஞ்சுச அம்பதும் விடு மதனாலே அஞ்சி மலர் பானங்களையும் செலுத்து பவனுமான மன்மதனாலும் பங்கம் படுமெனது அங்கந்தனில் உதி அவமானம் உருகின்ற என்னுடைய உடலிலிருந்து பிறந்த பண்பொன்றிய ஒரு கொடியான நற்குணம் நிரம்பிய ஒரு கொடி போன்ற இடையை உடைய பஞ்சொன்றிய மயில் நெஞ்சொன்றிய பஞ்சி போல் மெல்லியலான மயிலின் சாயலை உடைய என் மகள் உள்ளத்தில் சேர்ந்த அந்த வேதனையால் பொன்று தனிமையை நினையாயோ சாகும் நிலையிலே தனிமையோடு தவிப்பதை நீ சற்றேனும் நினைத்து பார்த்து அருளக்கூடாதா? தெங்கன் திரளுடன் எங்கும் கதலிகள் தென்னை மரங்களில் கூட்டத்துடன் எங்கும் வாழைகள் சென்றொன்றிய பொழில் அதனூடே அமைந்து நிறைந்த சோலைகளுக்குள்ளே தெந்தென அன்று அன்றுற அலி நின்றும் தெந்தென அன்று நெருங்கி வந்து நின்று வண்டுகள் பாடும் திகழொடு மயிலாட அக்கீதத்துக்கு ஏற்ப விளக்கத்துடனே மயில்கள் ஆடும் பொங்குஞ்சுனைகளில் எங்கும் குவளைகள் என்றும் புகழ் பெற மலரேனும் நீ நிறைந்த சுனைகளில் எங்கும் குவளைகள் எக்காலத்திலும் புகழ் பெறும்படி மலர்களை தருகின்ற பொன்தென் தணிகையில் நின்றங்கு அழகிய தெற்கினிலே உள்ள திருத்தணிகையில் நின்றருளி எழுபுவி என்றும் செயவல பெருமாளே. அதாவது 7 உலகங்களையும் என்றைக்கும் படைக்கவல்ல பெருமாளே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லா விதமான வளமையோடும்
எல்லா விதமான பார்ப்பதற்கு இனிய காட்சிகள், சோலைகள், வளங்கள், ஆறு, நீர்நிலங்கள், செழுமையான வயல்கள், நல்ல குளு குளு காற்று, அது மாதிரி எல்லாமே இருக்காம். அதுக்கப்புறமேட்டா சுற்றி நல்ல உணவு வகைகள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னால எல்லாருக்க முடியும், அவங்களுக்கு பிடிச்ச தோழிகள் எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் அவங்க தலைவி எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, தலைவின்றது நம்ம ஒவ்வொருத்தரையும் அந்த இடத்துல மீன் பண்ணி பார்க்கணும். நம்ம சுற்றி எல்லாமே இருந்தாலும் நம்ம முருகனிடத்தை நம்மள சரணாகதி அடைஞ்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையானதாக ஆகும். முறைப்படுன்றது தான் அவங்க அது உள்ளூர அதை ஒரு இதுவாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் இன்னொரு உட்கருத்தும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு தலைவன் தலைவன் தான், தலைவிக்கு எல்லாவுமாவும் தெரியறது அவங்க தான். அதே மாதிரி நமக்கும் இறைவன் எல்லாவுமாவும் தெரியவன். அவர் காலடி சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா எல்லாவுமாவும் அவரே தெரிவாருன்றது தான் இதோடைய உட்கருத்து. ஜெய்